கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 10 அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சந்தோஷமாக சமாதானமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. அதற்காக இந்த உலகத்திலே பாடுகள் இல்லை என்று அர்த்தமல்ல. இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று. அதற்காக பாடுகள் மட்டுமல்ல வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் வாசித்த இந்த வசனம் முற்பிதாவாகிய யாக்கோபை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது. இங்கே சொல்லுகிறது, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அதாவது வெறும் கையாய் லாபான் வீட்டுக்கு சென்ற அந்த யாக்கோபை திரும்பி லாபான் வீட்டிலிருந்து சொந்த தேசத்துக்கு வரும்போது இரண்டு பரிவாரங்கள், அதாவது எருதுகள், கழுதைகள், ஆடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பிள்ளைகள் என்று சொல்லி இரண்டு பெரிய பரிவாரங்கள் உடையவராக மாற்றினார் என்று சொல்லுகிறது. அதற்காக முந்தைய அதன் முதல் பாகம் சொல்லுகிறது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறார். இவ்வளவு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதற்கு உம்முடைய தயவுக்கும் உம்முடைய உண்மைக்கும் நான் எவ்வளவும் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சற்று திரும்பி பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்ளும் முன்பு, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே அனுமதித்ததற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால், தேவன் நமக்கு பாராட்டின தயவுக்கும் உண்மைக்கும் நாம் எவ்வளவும் தகுதியற்றவர்கள். ஹல்லேலூயா! தேவன் நம்மை ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆபிரகாமை அழைத்த போது அவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அப்படியே ஆசீர்வதித்தார். தலைமுறையாக ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ சில ஒன்று இரண்டு பிரச்சனைகளை வைத்துவிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். உண்மையிலேயே அவருடைய தயவும் அவருடைய உண்மையும் உங்கள் மேல் இருக்கிறது மிகவும் பெரிது. அதற்கு நாம் எவ்வளவும் தகுதியற்றவர்கள். ஆகவே கர்த்தருக்கு நன்றி சொல்லி இன்னும் கர்த்தருடைய பலப்பட்டு தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். அவருக்கென்று சாட்சிகளாயிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யாக்கோபை அழைத்து ஆசீர்வதித்த தேவன், வெறும் கையும் கோலுமாயிருந்த தேவன், அந்த முற்பிதாவை தேவன் தாமே இரண்டு பெரிய பரிவாரங்களுடையவராக மாற்றினார். அப்படியே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. அப்படியே நீங்கள் செய்ய போகிறபடியால் நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.